அதே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இறந்துருக்காங்க. சரி 3 குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஒன்று வந்து சாருமதி, அவங்களோட தம்பி வந்து செழியன், இன்னொருத்தர் வந்து என்ன எக்ஸாக்டாக யார் என்னன்ற மாதிரி பேரில் டீட்டெயில்ஸ்லாம் வரல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்க வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள உடனே வந்து புதுச்சேரி ஜெப்மர் மருத்துவமனைக்கு வந்து சேர்த்திருக்காங்க. சேர்த்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக கூடியிருக்காங்க. கூடிட்டு என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஸ்கூல் வேன் வந்திருக்கு, ஏன் கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அந்த கேட் கீப்பர் கிட்ட டெய்லி வந்து அது 7:45 கிராஸ் பண்ணுன்றீங்க. பண்ணும். அப்போ அது 7:45 கிராஸ் பண்ணும்போது வராத ட்ரெயின் தான் இருக்கும். ட்ரெயின் வராத ட்ரெயின் தான் இருக்கும். அது அதுவும் இல்லை, முன்னாடி அலௌன்ஸ் பண்ணியிருக்கும்ல, என்ன ஒரு 15 மினிட்ஸ் இவர் கேட் ஒரு நமக்கு ஒரு ரயில்வே கேட் இருக்குன்னா கேட் ஓப்பன் பண்ணலாம்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் வருமா வருதான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் பாட்டு வண்டி எடுத்து போயிடுவீங்களா? தாண்டிடுவேன். அப்போ அதுதான் கேட் கீப்பர் ஒருத்தர். ஆமாம், கேட் கீப்பர் வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு 1 hour ஒரு ½ hour முடிச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும்ல. அப்போ எப்படி அப்போ கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்றதுக்காக அவரும் கேஷுவலாக போயிருப்பாரு. எதனால் அவர் பண்ணல? அதுக்கப்புறம் எதுக்கு அவர் சம்பளம் கொடுத்து கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க? கண்டிப்பாக அது ஒன்று.